ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்டு வறுவலோ ஒரு நண்டு தொக்கோ வச்சுக்கிட்டு ஒரு ரசம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாங்க. சுட சுட நமக்கு நெஞ்சு சளி இருந்தாலும் சரி, கபம் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வெளியேறிடும். ஜுரம், இரும்பல், சளி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த கிளைமேட்க்கு நண்டு தொக்கோ நண்டு வறுவலும் செஞ்சு கொடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இது வந்து ஒரு 2-3 விதமாக வந்து செய்யலாம் நண்டை. ஸோ நான் வந்து இந்த சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி துருவி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மிக்சியில் போடல, பிளெண்டரில் தான் போடுறேன். ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்க புது பிளெண்டர். இதில் எப்படி அரையுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டு அரையலை அப்படின்னா ஒரு மாதிரி திப்பி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. ரொம்ப தக்காளி வந்து சேர்க்க வேண்டாம், கம்மியாகவே யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இது போட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு வறுவல். இது வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், அதுக்காக தான் அரைக்கிறது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வதக்கியே வந்து நம்ம வந்து நண்டு தொக்கு பண்ணலாம். நானுமே வந்து அந்த மாதிரி செய்வேன். ஸோ நமக்கு திக்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கிரேவியாக இருக்கும், சாதம்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா நல்லா வந்து குவான்டிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பிளெண்டர் ஓகே தான், சூப்பராக அரைக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த பிளெண்டரை பற்றி உங்களுக்கு டெமோ போட்டிருப்பேன். அதில் என்ன நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோவாகவே. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். புது பிளெண்டரில் நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஹீட் ஆனோடனே ஒரு 2 பட்டை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியணும். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இது வதங்கின பிறகு தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நான் இந்த விழுது வந்து அரைக்காமல் அப்படியே நம்ம செஞ்சாலுமே தொக்கு கிரேவி கொஞ்சம் லைட்டாக கிடைக்கும். நம்ம ட்ரையாக பண்ணாலும் சரி, நல்லா வந்து தொக்கு பண்ணாலும் சரி. இது வந்து ரைஸ் வந்து நம்ம போட்டு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம சாப்பிடணும். ஒரு 4 பேர் இருக்கோம், ஒரு 5 பேர் இருக்கோம்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து கிரேவி நாளுக்கு நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நண்டில் வந்து பொறுத்த வரைக்கும் கிரேவி தொக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து கிடைக்காது. அதுக்காக நம்ம இதில் போடுற வந்து பொருள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கிரேவி. அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி செய்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ எப்போவுமே வந்து நம்ம ஃபிஷ் செய்கிறோம், இல்லை நண்டு செய்கிறோம், இல்லை நான்வெஜ் எது செஞ்சாலும் சரி, நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது ரொம்பவும் அவசியம். ஸோ ஒருத்தவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க பிகினர்ஸ், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் தான் அதோட நீச்சி ஸ்மெல்லாம் வந்து வராது. அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம செய்கிற கிரேவியோ இல்லை வறுவலோ. ஸோ இதை நல்லா வந்து வதக்கின பிறகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்பூன் அளவில் போடல, அப்படியே தான் போடுறேன். ஆனால் உங்களுக்காக நான் ஸ்பூன் அளவையுமே சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா, இது 2த்துல எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பெப்பர் போட போகிறோம் லாஸ்ட்டாக, அதனால் காரம் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அளவாக அந்த காரத்தூள் வந்து போடுறேன். அடுத்து வந்து இந்து உப்பு, கல் உப்பு வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வந்து சீக்கிரமாக வந்து வதங்கும். உப்பு போட்டு வதக்கணும்னா வெங்காயம் தக்காளிலாம், அதுக்காக தான். ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால். கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நண்டு. அந்த நண்டை வந்து இந்த மாதிரி 2ஆ உடச்சிக்கிற போட்டுக்கலாம் அதோட உடம்ப. இல்லை முழுசாகவே போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம், தொக்க பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி 2ஆ உடச்சி போட்டோம்னா நல்லா வந்து காரம் வந்து அதில் ஏறும். அதுக்காக தான் நான் வந்து 2 வந்து உடச்சி போடுறேன். ரொம்ப பெரிய சைஸ் நண்டா இருக்கு அப்படின்னா, நீங்க நைஃப் வச்சே வந்து கட் பண்ணிக்கலாம், கத்தி வச்சு. ஸோ நான் வந்து இது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் அப்படின்றதுனால கையிலேயே வந்து உடைச்சு போடுறேன். நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு உடைக்க தெரியும், அதனால உடைச்சு போடுறேன். நீங்க கையில உடைக்கும்பொழுது கையில கீழ குத்திக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அதோட கால்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டுட்டோம். அந்த நண்டோட உடம்ப மட்டும் 2ஆ உடைச்சு
அழகாக இந்த மாதிரி அந்த மசாலாவில் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவர் கழித்து செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு 1 ஹவர் கழித்து செஞ்சுக்கலான்னு மட்டும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா நண்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து செஞ்சுடணும். வாஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா மீன் கடையில் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இல்லை நீங்களே வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறீங்கனாலும் சீக்கிரமாக உடனே செஞ்சுருங்க. மீன்லாம் வந்து அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செய்யலாம். நண்டை பொறுத்த வரைக்கும் உடனே செஞ்சிடணும். நண்டு இல்லைன்னா போல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்க செதையெல்லாம் வந்து இருக்காது, அந்த செதையோட தன்மை வந்து போயிடும், டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் நண்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து செஞ்சுருங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நண்டு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக பாயில் ஆகிடும், வெந்துடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போது வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். ஏன்னா நண்டை பொறுத்த வரைக்கும் கிளறி விடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து காலும் கையும் கப்புமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து நல்லா ஏறணும், அது நல்லா ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே டைம் விட்டு நம்ம செஞ்சோம்னால தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் யோசித்து செய்யுங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஆகிடுது, எல்லாம் ஹை ஃப்ளேம் வச்சு. ஸோ எப்போவுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், இருந்தாலும் சண்டே டைமில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் நான்வெஜ் செய்வோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, காரமும் சரி உப்பும் சரி. ஏன்னா நம்ம காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம் இல்லையா, அதுலேயுமே வந்து காரம் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பெப்பர் போடுறது பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன். மிஞ்சி போனால் நான் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் பெப்பர் போடுவோம், அவ்வளோதான், மிளகுத்தூள். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கிளறி விட்டோடனே அந்த பெப்பர் தூள்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி செஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடே மணக்கம் இந்த நண்டு செஞ்சிங்கன்னா. ஸோ அது மேலே நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.